நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இங்க ஜெயங்கொண்டம் கோடங்குடி கன்சல்டிங் சைட்ல லிண்டல் கான்கிரீட் ஒர்க் போயிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம மாடிப்படியையும் கவர் பண்ணி ஆகணும். இந்த சைட்ல நமக்கு மாடிப்படி செயின் டைப்ல வரும். நார்மலா உள்ள மாடிப்படிக்கும் இந்த மாடிப்படிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, லுக் வைஸ் நல்லா இருக்கும். அப்புறம் இதோட செலவு 3 மடங்கு அதிகமா இருக்கும். ஏன்னா இதுல பயன்படுத்தக்கூடிய கம்பி, சென்ட்ரிங் மெட்டீரியல்ஸ், அப்புறம் லேபர் இதெல்லாம் அதிகமாகும். இந்த மாடிப்படியோட வேலையை பொறுத்த வரைக்கும் கரெக்டா அடிச்சு எடுத்துட்டு போகணும். ஏன்னா மூலமட்டம், குத்தான அளவு, ரிங் சைஸு, சென்ட்ரிங் லெவல் இதெல்லாம் ஈவனாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸ்கில்டு லேபர்ஸ் தான் கரெக்டாக இருக்கும். அந்த வகையில் இந்த சைடில் லேபர்ஸுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்து தான் ஆகணும். இந்த ஸ்டேஜில் மொத்தம் 14 படி லேண்டிங் சேர்த்து கான்கிரீட் கேஸ்டிங் பண்ண போகிறோம். இங்கே மெயின்டைன் பண்ணக்கூடிய படியோட த்ரெட்டு 10 இன்ச்சும் ரைசர் 6 இன்ச்சும் இருக்கும். இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ரைசர் பீஸ் வச்சுக்கணும். இந்த படியோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு வரும். அதனால கவர் பிளாக் கரெக்டாக வச்சுக்கணும். இல்லைனா ராடு வந்து எக்ஸ்போஸ் ஆகிரும். அப்புறம் கான்கிரீட் கேஸ்டிங் பண்ணும்போது சிப்ஸ் ஜல்லி மிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது 3ல் 2 பங்கு வந்து சிப்ஸ் ஜல்லியும் 1 பங்கு வந்து முக்கா ஜல்லியும் இந்த மாதிரி இருக்கணும். இதனால ஸ்ட்ரென்த் அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ நமக்கு கான்கிரீட் நல்லா பேக் ஆகி ஃபினிஷிங் வரும். ரூஃப் கான்கிரீட் போடுற ஸ்டேஜில் அடுத்த 9 படியும் தொடர்ந்து எடுத்துட்டு போயிட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். மாடிப்படியை பொறுத்த வரைக்கும் இதுதான் மெத்தடு. இந்த சைட்ல நாங்கள் ஆன்சைட் கன்சல்டேஷன் சர்வீஸ்ல செய்யற வேலையை குவாலிட்டியா எடுத்து போயிட்டு இருக்கோம். உங்களுக்கும் இந்த சர்வீஸ் அல்லது டோட்டல் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வீடு கட்டி தரதுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.